இப்ப ஜனமே, இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3ஆம் நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் யோவான் 2வது அதிகாரம் முதல் 23 வசனங்கள். 2 முக்கியமான காரியங்களில் நம்முடைய தியானத்தை வைத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். பேசும் தெய்வமே, என்னோடு கூட பேசும். கற்றுக்கொள்ளும் பக்குவம் என்னோடு கூட இருந்து நீர் கொடுக்கும் தியானத்தை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்துக்கு செல்கிறார். கானான் ஊருக்கு செல்ல, இஸ்ரேல் இருக்கிற கானான் ஊருக்கு செல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்க கண்டு கொண்ட ஒரு காரியம், எல்லா ஆசியா கண்டத்துல நடக்கிற ஒரு காரியம், கல்யாணம் என்று சொன்னால் ஒரு கம்பம், நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் கம்பமாக எல்லாரும் வந்துருவாங்க. நீ அழைச்சாலும் அழைக்காட்டியும் எல்லாரும் வந்துருவாங்க. அது திருமணம் குடும்ப காரியம் இல்ல, ஒரு சமுதாய காரியம். எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு காரியம் நடக்குது, ஒரு குறை. இயேசு கிறிஸ்து அங்க வந்து அந்த குறையை தீர்க்கிறார். இது ரொம்ப முக்கியம், தெரியுங்களா? ஏன்னா நமக்கு தெரியும், சில நேரத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஏதோ ஒரு குறை வந்துருச்சு, வருஷ கணக்கா பேசுவோம். இவங்க கல்யாணமா, இங்கயோ பத்தியா இதுமா நினைச்சு தெரியுமா, சோறு கெட்டு போச்சுடா, சோறு பத்துல, சாம்பார் முடிஞ்சு போச்சு. இப்படியாவது பல காரியங்கள் பேசி அந்த திருமணத்தை ஒரு பக்குவத்துல வச்சிருவோம், ஒரு பாக்ஸ்ல வச்சிருவோம். இதுதான இவங்க கல்யாணம் இப்படின்ட்டு எவ்வளவு காலமாக பேசுவார்கள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த மக்களுக்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? கல்யாணம் மகிழ்ச்சி, திருமணம் நம்பிக்கை, திருமணம் முழுமை. திருமணம் என்ன செய்கின்றது? ஒரு புதிய பரிசுத்த சந்ததியை உருவாக்கத்தக்க ஒரு பக்குவமா இருக்கின்றது. இந்த திருமணம் செய்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை முழுதும் இந்த நிறைவை மறக்கவே மாட்டாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயா, அம்மா, என்னை யாரும் கவனிக்கலன்னு பயந்திருக்கிறியா? எனக்கு யாரும் என்னை பற்றி அக்கறை கொள்ளல என்ற ஒரு தீர்மானத்துல இல்ல ஒரு மூலையில தனிமையா இருக்கிறியா? ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், உன்னுடைய குறை நான் தீர்ப்பேன். தீர்க்கிறவர் மட்டுமல்ல, முழுமையாக வழிந்து ஓடத்தக்க ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அதை மறக்காதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2வது காரியம், கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள்ஸ், ஆலயத்தை சுத்திகரிக்கும் ஒரு காரியம். திருமணத்துல இல்லாதவைகளை நிரப்பினார், ஆலயத்துல இருக்கிறவைகளை விரட்டினார். தேவனுக்கு சித்தமில்லாத எல்லா விதமான அசுத்தத்தை விரட்டினார். ஏன்? என்னுடைய ஆலயம் ஜீவனுள்ள தேவனுடைய ஜப ஆலயமாக எல்லா தேசத்துக்கும் ஜப ஆலயமாக இருக்கும். Praise God, praise God. கர்த்தர் நல்லவர். ஜபத்துக்கு முக்கியம் கொடுத்த தேவன், ஜபிக்கிறதுக்கு தடையா இருக்கும் எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு கூட உன்னுடைய ஜப வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தால் ஆண்டவரை நோக்கிப்பார். அப்பா, தள்ள வேண்டிய காரியங்களை உதவி செய்யும், நான் தள்ளுகிறேன் சொல்லிப்பார், சுத்திகரிப்பார். ஏன் தெரியுமா? இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப மட்டுமல்ல, இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் உளவாடும் காரியம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்ற ஒரு காரியம் ஆண்டவர் அப்படியாக செய்வார். தேவ ஜனமே, பாவ அறிக்கை பழசல்ல. பாவ அறிக்கை ஒரு கேலித்தனமான ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க சிலுவையில மரித்தவர். அந்த ஒரு அறிக்கையை நம்ம வைத்துக் கொள்வோம். யார் என்ன சொன்னாலும், நான் பாவி என்பதை எனக்கு தெரியும், என்னுடைய கண் செய்த காரியங்கள் எனக்கு செய்யும், எது காது கேட்ட காரியங்கள் எனக்கு தெரியும், என்னுடைய பேச்சு எப்படி மக்களை புண்படுத்துகிறது எனக்கு தெரியும். மன்னிப்பு எனக்கு தேவை, விடுதலை எனக்கு தேவை. ஜெபித்து பார். எப்பொழுது ஒவ்வொரு நாளிலும் திட்டவட்டமாகவே ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு காரணமற்ற ஒரு ஜபம் அல்ல. தேவ ஜனமே, அறிந்து செய், விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இல்ல என்ற இடத்துல நிறைவை கொடுத்தவர், நிறைவாய் இருக்கிற தவறான காரியத்தை தூக்கி போட்டவர். என் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் தனிமையில இருந்தா, குழப்பத்துல இருந்தா, இல்ல என்னை மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பக்குவத்துல இருந்தா,
ஐயோ இப்படிப்பட்ட பெரிய ஒரு அவமானம் வந்துருச்சே என்ற ஒரு 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 தோல்வியில இருந்தா, அப்பா நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து குறைவை நீக்கிறவர் மட்டுமல்ல, நிறைவாக்குறவர். எங்களுடைய வாழ்க்கையில பாவ அறிக்கை ஒரு சிரிப்பான கேலியான காரியம் இல்லாதபடி ஒவ்வொரு நாளிலும் தெய்வ பயத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல வந்து ஆலயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி உம்முடைய மன்னிப்பை பெற்று மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாய் வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் தகப்பனே.